சல்லிக்கட்டுக்கு போராடும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஒரு ஐடி ஊழியனின் பணிவான நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு சரித்திர நிகழ்வை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதுவரை நிறைய நண்பர்கள் சல்லிக்கட்டிற்காக பல வீடியோக்களையும் ஆடியோக்களையும் இணையதளங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆடியோ பதிவானது பீட்டா ராதாராஜன் கூறிய கருத்தான ஃப்ரீ செக்ஸ் என்றால் மெரினாவில் இன்னும் அதிகமாக கூட்டம் கூடும் என்று தமிழர்கள் புண்படுத்தும் வகையில், கொச்சைப்படுத்தும் வகையில் கூறிய கருத்திற்கு கண்டனம் தெரிவிக்கவே நான் இதை பதிவு செய்கிறேன். இந்த கருத்தை கேட்டவுடன் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடியோவை நான் பதிவு செய்கிறேன். பின்வரும் கேள்விகளை நான் அவரிடம் கேட்க விரும்புகிறேன். முதலில், ஒரு காளையை தங்கள் பிள்ளை போல பார்த்து கொள்பவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதற்கு என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இவ்வளவு செலவு செய்து இந்த கேஸை நடத்தி இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்வதன் மூலம் நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? மாறாக இந்த தொகையை வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்திருந்தால் தமிழன் மட்டுமல்லாமல், தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்த உலகமே உங்களை போற்றியிருக்கும் அல்லவா? இரண்டாவது, மிருகங்களை பற்றி நினைக்கும் நீங்கள் தமிழர்களின் உணர்வை மதிக்க தவறிவிட்டீர்கள் என்பதுதான் உண்மை. தமிழகத்தில் மட்டுமல்லாமல், இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருக்கும் தமிழர்களும் தமிழர்கள் அல்லாத பிற மனிதர்களும் இந்த சல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் இதன் நோக்கம் காளையை வதை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. இதில் இருக்கக்கூடிய உண்மையும் நன்மையும் புரிந்து கொண்டதால் மட்டும்தான் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தமிழனின் நோக்கம் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை அமைத்து தர வேண்டும், நல்ல ஆரோக்கியமான பால் கிடைக்க வேண்டும், நாட்டு மாடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரே நோக்கமே தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. ஒரு ஐடியில் பணிபுரியும் என்னை போன்ற பல நண்பர்களால் 100% இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியவில்லை. எனினும் ஆங்காங்கே நடக்கும் போராட்டங்களில் கலந்து கொண்டுதான் இருக்கிறோம். இணையதளங்களின் வாயிலாக பல தகவல்களையும் செய்திகளையும் பகிர்ந்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுதுதான் உண்மையாக நினைக்கிறோம் நாங்களும் மாணவனாகவே இருந்திருக்கலாம் என்று. இப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களாலேயே இந்த கருத்தை ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் 4-5 நாட்களாக உண்ண உணவின்றி கிடைக்கும் உணவை உண்டு கொண்டு மழையிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் இதை எவ்வாறு ஜீர்ணித்துக் கொள்வார்கள்? எனவே இவ்வளவு தமிழ் நெஞ்சங்களை புண்படுத்தும் வகையில் கூறிய கருத்துக்காக ஒரு மனிதாபிமான அடிப்படையில், ஒரு ஜனநாயகத்தின் கடமையாக அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலில் சல்லிக்கட்டு என்பதை நாங்களும் ஒரு சாதாரண விளையாட்டாகத்தான் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஒரு கிராமப்புறங்களில் விளையாடப்படும் ஒரு விளையாட்டாகத்தான் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் நன்மைகளையும் இந்த உலகிற்கு எடுத்து உரைத்தது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக, புரட்சி போராட்டமாக, அறவழி போராட்டமாக, ஒரு வரலாற்றில் இடம்பெறும் ஒரு சரித்திர போராட்டமாக மாற்றியவர்கள் இவர்கள்தான். ராஜசேகர் ஐயா அவர்கள், கார்த்திகேய சேனாபதி ஐயா அவர்கள், ஆர்ஜே பாலாஜி அவர்கள், ஹிப்ஹாப் தமிழா அவர்கள், ஜிவி பிரகாஷ் அவர்கள், நடிகர் சிம்பு அவர்கள், சீமானண்ணன் அவர்கள், சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவர்கள், இவர்கள் அனைவரின் நல்ல நோக்கமும் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு சல்லிக்கட்டிற்காக ஒரு நிரந்தர சட்டம் வர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.